Hello friends, இது உங்க டாலர் குக்கிங் and welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம chicken fry recipe தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டார் அன்னாச்சி பூ, 2 பட்டை, 3 கிராம்பு, 5 வரமிளகாய். உங்க காரத்துக்கு தகுந்தாப்ல நீங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்க வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மல்லி தூள் தான் ஆட் பண்ண போறேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்தி பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத அரைச்சுக்கலாம். அதே panல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதுக்குள்ள போட்டுக்கலாம். போட்டு அதனால நம்ம வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளி இது கூட ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை and 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாவை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கனை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 minutes கழித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டட்டும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வத்தட்டும். தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes நம்ம வெயிட் பண்ணணும். ஊடால ஒரு தடவை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 minutes கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.